ஐயோ! ஏங்க ஏங்க ம். உங்ககிட்ட உங்ககிட்ட ஒன்று இப்போவே சொல்லிடலான் இருக்கேன். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஓ, அப்போ நீங்களே ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் முதல்ல சொல்லுங்க. இதில் என்னங்க இருக்குது, நீங்களே ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லுவேன். இது எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவியா? சரி, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், 2 பேரும் அட் அ டைம் சொல்லுவோமா? ம். 3, 2, 1. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. அது எப்படி சொல்றது? பர்சனலா? ம். சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. சீ, ஒன்றும் இல்லைங்க. எனக்கு இந்த மேரேஜ்லலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. அண்ட் மோரோவர் எனக்கு அப்ராடில் போய் செட்டில் ஆகணுன்னு தான் ஆசை. உங்களை கல்யாணம் பண்ணால் நான் இங்கே தான் இருக்கணும். என் லைஃபே அப்புறம் சரி சரி வேஸ்ட்டாக சரி, போயிடும். போதும் போதும் போதும். இந்த கல்யாணம் நடக்காது, சரியா? கவலைப்படாது. நிஜமாவா சொல்கிறீங்க? எனக்கு கொடுத்துருக்கலன்னு நீங்கள் நினச்சிக்கிறேன். ரொம்ப கிரேட்டுங்க. ஆக்சுவலாக என்னை பொண்ணு பார்க்க வந்த யாருமே என்னை புரிஞ்சுக்கல. நீங்கள் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி சரி, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுறீங்களா? என்னங்க நீங்கள் எனக்காக இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? சொல்லுங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, கீழே வந்து உங்கள் வீட்டில் உங்கள் வேலையை நான் பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. இங்க பாருடி, இவனை மட்டும் பிடிக்கலன்னு சொல்லி பாரு, நானும் உன் அப்பனும் தூக்குல தொங்கி செத்துருவோம் பாத்துக்க. ஐயோ, அதெல்லாம் முடியாது. நான்லாம் சொல்ல மாட்டேங்க. நான் மட்டும் கீழே போய் எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னேன், எங்கள் அம்மா என்னை கொலை பண்ணிடுவாங்க. நீங்களே கோச்சிக்காம போயிட்டு எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுறீங்களா? அப்போ எதுவுமே சொந்தமாக பண்ண மாட்டிங்களா? சரி விடுங்க, இந்த கல்யாணம் நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. ம் ஆ? ம் ம். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் உன் வீட்ல போய் சொல்லுன்னு. இப்ப பாத்தியா எங்க வந்து நிக்கிறோன்னு? உக்காந்துருக்கோம். வாயை மூடு, தலையை திருகிருவேன். ஏங்க, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாங்க சொல்லி நிப்பாட்டி இருக்கணும். எனக்கு உங்களை வேணாம்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்லை. அப்புறம் நான் எப்படி நிப்பாட்டுறது? சரி, ஓகே, நடந்தது நடந்துருச்சு. ஆனா நீ என்ன எந்த கொஸ்டினும் கேட்க கூடாது. நான் எங்க போறேன், எங்க வரேன், எதுவுமே கேட்க கூடாது. ஓகே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, உங்கள் இஷ்டம் போல இருங்க, எங்கே வேணாலும் போங்க, எப்போனாலும் வாங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ம், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீ எங்க வேணா போய் என்ன வேணா பண்ணு, நானும் எதுவும் கேட்க மாட்டேன். பட் ஒன் கண்டிஷன். என்ன? பொது வெளியில் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் மெயின்டைன் பண்ணணும். ஒரு புருஷனா எனக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அதை அத்தனையும் யூஸ் பண்ணுவேன். என்ன தனியாக கூட்டு வந்து சாரி கூட கேட்டுக்கிறேன். மற்றபடி யாரும் முன்னாடி இல்லாதப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் யாரோ நான் யாரோ, போதுமா? ஓகே, நானே சொல்லணும்னு நினைச்சேன், பரவாயில்ல, நீயே சொல்லிட்ட. இன்கேஸ் ஃப்யூச்சரில் உங்கள் மனசு மாறினா நம்ம பழகி பார்க்கலாமா? ஆ? இல்லைங்க, என்ன இருந்தாலும் இப்போ நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு, அதான். இரு இரு, அதுக்கு எதுக்கு கிட்ட வர? இல்லை, இவ்வளோ செலவெல்லாம் பண்ணி இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு அதுக்கெல்லாம் இல்லை, சும்மா சொன்னேன். எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? பாத்தியாடியம் புள்ளைய. என்னங்க நீங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? எதுக்கு? அதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம்ல. இல்ல, எனக்கு புரியல. அதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு சொன்னேன்ல, கேட்டுச்சா இல்லையா? கல்யாணத்துக்கு போறீங்களா? இல்லங்க, நாங்க எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி பேசி பழகு. இந்த கண்டிஷன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, சரியா? ஆமா, எங்க போறீங்க? நம்ம சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு தான் போறோம். நீ சீக்கிரம் பஞ்சாயத்து போயிட்டு ரெடி ஆயிட்டு வா. ஆரம்பிச்சிட்டான். சீக்கிரம் போய் இடத்த பிடிப்போம். நான்லாம் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என்னது வரலையா? கல்யாணத்துக்கு அப்புறம் என் புள்ள மட்டும் தனியா வந்தானா? பாக்குறவங்க எனக்கு தப்பு சொல்லுவாங்க. என்னடா இதெல்லாம்? ஆமா ஆமா.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வரலன்னா வரல. ஐயோ, போட்டு விட்டுற போல இருக்கே. ஏய்! எங்க அம்மா தான் பேசிட்டு இருக்காங்க, நீயும் கூட கூட பேசிட்டு இருக்க. மரியாதை இல்ல? இன்னி 10 நிமிஷத்துல நீ ரெடியாகி வந்து நிக்கல, தலைகீழா கட்டி ஃபேன்ல தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. கிளம்புடி. காலானா யாருன்னு அப்பப்ப காட்ட வேண்டியதா இருக்கு. உள்ள போ, உனக்கு இருக்கு. உள்ள போனா ஏன்டா செத்தேன். இப்படி மிரட்டுற? பாவம்டா அந்த புள்ள. அம்மா நீ சும்மா இருமா. இந்த பொண்ணெல்லாம் இப்பவே இந்த மாதிரிலாம் கேட்டு வச்சாதான் கடைசி வரைக்கும் இந்த பயம் இருக்கும். நான் போய் மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன். என்னன்னு கேட்டு வந்துடுறேன். பாத்தியாடி என் புள்ளைய ஆ, கல்யாணத்துக்கு அப்புறமும் என் புள்ளையாவே இருக்கானே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். அதுவும் அந்த பொண்ணு முகத்துக்கு முன்னாடி இப்படி காட்டினான் பாரு. அங்க நிக்கிறான்டி. ஏங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே ஒரு சொல்லிடுறேங்க. நான் மட்டும் எங்க அம்மா முன்னாடி முந்திக்கலன்னு வைங்களேன், அவங்களே எவ்வளவு நாள் சாத்திரம் ஏற்றி விட்டுருப்பாங்க. நான் தைரியமா எங்க அம்மா முன்னாடி உங்களை சாத்திடுவேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. அதாங்க நான் முந்திக்க வேண்டியதா போச்சு. தயவு செஞ்சு கிளம்பி வர மாட்டேன்னு சொல்லிடுறேன். என்னடா சொன்ன? அடிச்சு ஃபேன்ல தொங்க விட்டுருவியா? ஐயோ இல்லங்க, ஃபேன் போட்டு தூங்க விட்டுருவேன்னு சொல்ல வந்தாங்க. அது சரி, நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க போறது இல்லல, அப்புறம் எதுக்கு இந்த செட்டப்லாம்? இல்ல, நேத்து லோக்கல் சேனல்ல 20 மட்டும்னு ஒரு படம் பார்த்தேன். அதுல ஒரு காட்டுவாசி ஒரு புள்ளைய கடத்திட்டு போய் நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பானா, கடைசியில அந்த பொண்ணு அந்த காட்டுவாசியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஒரு காட்டுவாசிக்கே காதல் ஓகே ஆகும்போது என்ன மாதிரி ஒரு காலை எனக்கு ஆகாதா? அதனாலதான் என்னைக்காவது ஒரு நாள் என் அன்பை புரிஞ்சு கண்டிப்பா என்ன நீங்க லவ் பண்ணுவீங்க. அப்புறம் நமக்குள்ள கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். சீ, என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறியா? இல்லைங்க, உங்களுக்கு பிடிக்கலனாலும் இந்த கல்யாணம் நடந்துருச்சு. இனிமேல் நீங்க தான் என்னோட பொண்டாட்டி. அதான் உங்களை நானே பார்த்துக்கணும்னு. ஓ சரி, ஓகே, கிளம்பு. எதுக்கு? ட்ரெஸ் மாத்த வேண்டாம். ஓ சாரி. இப்பவே கிளம்பிட்டேங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய் சீக்கிரம் வா. சம்யுக்தா, மணி 7 ஆகுது பாரு, சீக்கிரம் எந்திரிச்சு வா. என்னாச்சுமா உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னன்னே தெரியலடா, காலைல இருந்து ஒரே தலை சுத்தல், ஜுரம் அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா, பயங்கரமா குதிக்குது. அப்புறம் ஏன் நீ இந்த வேலைலாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க? அது இல்லடா. ஏன் அவன் இந்த வேலை? இந்நேரத்துல யார் பெல் அடிக்கிறா? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் ம்? ஆ? ஏன்டி இங்க ஒருத்தவங்க உடம்பு முடியாம எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு பேசிக் கடைசி கூட கிடையாது உனக்கு? அத்தைன்ற மரியாதை தான் இல்ல. அட்லீஸ்ட் உடம்பு முடியாதவங்களுக்கு ஒரு ஒத்தையை சேர்ப்பன்னு கூட தோணாது உனக்கு? அவங்க பாட்டுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இவ்ளோ நேரம் பேசாதீ. பாரு, உனக்கு என் கூட வாழ பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிரு. சும்மா இங்க இருக்கிற எல்லாரோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருந்து பாடல. சமயம் என்னாச்சு? ஏன் அப்படி கத்திட்டு போறான்? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு இந்த பசங்களுக்கு? என்னடா இன்னைக்கு ரொம்ப ஜர்க்கு அடிக்குது. டூப்ளிகேட் அடிச்சிட்டனோ. தலை ரொம்ப கிருன்னுது. அது உங்களை யாரா சோபா துணியை மாத்துனது? என்ன சோபா தள்ளுது? ஐயோ, என் பொண்டாட்டியா?
ஜஸ்ட் மிஸ். ஏன் இப்படி குடிச்சு என் மானத்தை வாங்குற இளவெடுத்தவனே? ஆண்டி என்ன அங்கிளை திட்டுறீங்க, வாடா போடான்றீங்க? இந்த மாதிரி நேரத்துல திட்டினாதான் இவனுக்கு உரைக்காது. இந்த பொண்ணு நீ போயிட்டு ஒரு குழம்பி போட்டு எடுத்துட்டு வா போ. குழம்புலாம் எனக்கு வைக்க தெரியாது. ஐயோ குடிச்சிட்டு இப்படிதாம்மா வளருவான். காப்பியை தான் குழம்பிங்கிறான். ஓ காஃபியும் எனக்கு போட தெரியாதே அங்கிள். அங்கிளா? யாருக்கு யாரு அங்கிள்? எனக்கு என்ன அவ்வளவு வயசாயிடுச்சா? நான் வேணா உன்னை ஆண்டின்னு கூப்பிடவா? ஏ ஆண்டி. யோ உனக்கு எப்படி இருக்குது? அதான். ஐயோ அங்கிள் நான் அப்படி மீன் பண்ணல. குழம்புன்னு கேட்டதுக்கு மீனா? சூப்பர் சைடிஸ் ஆச்சே. நீ என்ன பண்ற? நல்லா மசாலா தடவி ஃப்ரை பண்ணி அங்களுக்கு ஒரு மீன் எடுத்துட்டு போ போ போ. நீ ஏதோ தப்பா எடுத்துக்காதம்மா. குடிச்சிட்டு ஏதோ வளர்றாரு. நீ ஜெய்க்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்றியா? நீ ஏமா இப்படி எல்லாம் பாக்குற? இந்த ஆளுக்கு தான் இந்த கெட்ட பழக்கலாம் இருக்கு. என் புள்ள ரொம்ப தங்கமான புள்ள. அவனுக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கலாம் இல்ல. கோச்சுக்காம அவனுக்கு ஒரு போனை போட்டு வர சொல்லுமா. அவன் வந்தா இன்னும் 2 கேட்பான். பரவாயில்லையா? சீக்கிரம். புது ஆட்சியில் நிறைய பாலம் கட்டி இருக்காங்க போல. தீய சக்தி. வரல. நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை கூட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சிருக்க. நீ என்னடி எங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போடி. ஐயோ அம்மா 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 பொண்டாட்டில சொல்லமா? பொண்டாட்டி மாறின்னு சொல்லுமா? அம்மா ஐயோ என்னம்மா மீனை ஃப்ரை பண்ணி கேட்டா என்ன பச்சை கட்டிங் எடுத்து மூக்கிலே ஏத்திடுவேன். அது என் சட்டை. உங்க அப்பா குடிச்சிட்டு வந்து பழைய அப்படியே அலப்பற பண்ணிட்டு இருக்கான். ஏய் அப்படிதாண்டி குடிப்ப? டெய்லி குடிப்ப? என்னடி பண்ணுவ? மா அப்பா மட்டும் இல்லம்மா, நானும் அப்பா குடிச்ச அதே வைன் ஷாப்ல தான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். அதுவும் இன்னைக்கு அப்பாவுக்கு பாவம் சைடு சாங் காசு இல்லையா, கட்டிக்க போட்டு தாடியை போட்டு பார்த்துட்டு இருக்காருமா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் குடிக்க மாட்டேன். என்ன கலருக்காக அப்பப்போ ஒயின் மட்டும். நீ விவரமா? விவரம். நான் வயித்துல இருக்கும் போதே நீ வைன் குடிச்சிருந்தா நானும் உன் கலர்ல வந்திருப்பேன். நீ விவரமா என்ன பெத்துட்டு தானே குடிச்ச. இப்ப பாரு நான் அப்பா கலர்ல இருக்கேன். வயித்துல புள்ள இருக்கும்போது குடிக்கூடாது சொன்னாங்க. அப்படியா? ஐயோ போதும், நிறுத்துங்க. ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. அப்ப நீங்க எல்லாரும் பிராங்க் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா இவ்வளவு நேரம்? என்ன? ஆமாம்மா, என் பையன் குடிக்கலாம் மாட்டான். ரொம்ப நல்ல பையன். நீ தான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்க. அன்னைக்கு கோவத்துல உன்னை என்னென்னமோ சொல்லி திட்டேன். அப்புறம் அம்மா தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. சாரி. பாத்தியாடி என் பிள்ளைய? அம்மா அந்த வத்தி பொட்டி எடு. என்னம்மா பார்த்துட்டே இருக்க? கேக் கட் பண்ணு. வெட்டு. யாரும் கேக் சாப்பிட கூடாதுல்ல தகப்பா? ஊதுங்க.
சொல்ல மறந்துட்டேன், உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள லவ் லெட்டரா? ஜெய் இந்தா. இன்னும் உன் வீட்டுல இருந்து வந்திருக்கு? உங்க அப்பா என் பேருக்கு வீடு எழுதி தராரா? என்னப்பா லெட்டர் அது? என்னடா லெட்டர் அது? நாங்க ஒரு நரி கூட்டம். இன்னத்துக்கு நீ கோழி மூட்டுறதுக்கு கோல்டு மெடல் வாங்குற மாதிரி இம்மா வேகமா ஓடியார? இத பாரு, போட்டு குத்துட்டு நீ ஓட்டுக்கு போறதா இருந்தா குணமா தான் போவ. பரவாயில்லையா?